சூப்பரான டே. யார் வரப்போறான்னு சொல்லுங்க. ஜிவி பிரகாஷ் கோக்காக நம்ம சமைக்க போறோம் இன்னைக்கு. கலாட்டா டீம்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா ப்ரோ? மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சி வைக்க போறேன். திவ்யா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கலாட்டால இருந்து குயிட் பண்ணிட்டு அம்மா சமையல் ஜாயின். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அவருக்காக ரெடி பண்ணிட்டோம். ஷூட் பண்ணிட்டு ரொம்ப சூப்பர். ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம். அம்மா சமையல் மீனாட்சி. நான் உங்கள் ரமேஷ். இன்னைக்கு என்னடா குடும்பமா வந்திருக்கோன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டே. அதுவும் மண்டே அதுவும் பயங்கர எனர்ஜியா இருக்கும். இன்னைக்கு என்ன அப்படின்றத அம்மாவே சொல்லுவாங்க. தமிழ்ல பாத்துருப்பீங்க ஆல்ரெடி. நீங்க யார் வரப்போறான்னு சொல்லுங்க. வரப்போறது இல்ல, நம்ம தான் அங்க போக போறோம். அதுக்காக சமைக்க போறோம். எஸ், அதுவும் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ் ப்ரோக்காக நம்ம சமைக்க போறோம் இன்னைக்கு. இந்த தம்பிக்காக சமைச்சு கொண்டு போறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் வந்து என்ன சொல்றது, ரொம்ப அவரோட அந்த இந்த பாட்டுப்பா, சூர்யா நடிச்சாரு. ஆமா ஆமா, என்ன பாட்டு? சூரரை போற்று. அதுலதான் நீ ஒரு பாட்டு கூட அடிக்கடிக்கு நம்ம இதோட நிறைய இதுல அப்படியே ஒரு பாட்டு, ஒரு வரி பாடு. ஸோ கையிலே ஆகாசம் வந்து சாங் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு போட்டுட்டு தனியா நான் உட்காந்தேன்னா அப்படியே அழுதுருவேன். ஏன்னா அப்படியே லைனா எங்களோட வாழ்க்கை இது அதுல வர மாதிரி வந்துடும். ஸோ அவருக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்து குக் பண்ண போறோம். என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ளஸ் வந்து கலாட்டா டீம்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வராங்க. அவருக்கு குக் பண்றத வந்து நீங்க வந்து அவங்க சேனல்ல பார்க்கலாம், கலாட்டாவுடைய சேனல்ல. நீங்க என்ன பண்ண போறோம்னு அம்மா கிட்ட கேட்டுடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல் பண்ண போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மல் சிக்கன் இருக்குங்களா, அது வந்து பிரியாணி பண்ண போறேன். அதுக்கப்புறம் மட்டன், மண்சட்டி மட்டன் குழம்பு என்னோட ஸ்டைல்ல நான் வைக்க போறேன். இவ்வளவுதான். தேங்காய் அரைச்சு ஊத்த மாட்டீங்கல்ல? இல்ல, கண்டிப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து கேசரி, அதுவும் பனங்கற்கண்டு போட்டு கேசரி பண்ணலாம். அப்படியா? இவ்வளவு ஐட்டமா? ஆமா, நம்ம 10:30க்கு அங்க இருக்கணும். அதெல்லாம் முடிச்சிடலாம். 9 மணிக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்ம கிளம்பி. சூப்பர். இன்கிரிடியன்ஸ்லாம் என்னென்ன எடுத்து வச்சிருக்கீங்க அப்படியே சொல்லிடுங்க. பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு வெங்காயம், தக்காளி, புதினா, அதுக்கப்புறம் இங்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது எல்லாமே நான் அரைச்சி செட்டிநாட்டு ஸ்டைல்ல பண்ண போறேன். இது வந்து நாட்டுக்கோழி சிக்கனுக்கு. ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா மட்டனுக்கு வந்து இங்க மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சி வைக்க போறேன். இன்னைக்கு டிஃப்ரெண்டான ஒரு கேசரி தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை வச்சு கேசரி பண்ண போறோம். நாட்டு சக்கரை கேசரியா? ஆமா, சூப்பர். ரவை வந்து பாத்தீங்கன்னா 200 கிராம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி வந்து ஒரு 10-15 எடுத்துக்கலாம். இது வந்து கிர்னி விதை, இது வந்து பூசணி விதை. ஃபர்ஸ்ட் வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். 20 பல்லு முந்திரி. இது பாதி செவந்த உடனே நம்ம கிர்னி விதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பூசணி விதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு செவந்த உடனே நம்ம வந்து இந்த 200 கிராம் ரவையை, ஆல்ரெடி நல்லா வறுத்த ரவை தான் இருந்தாலும் நம்ம வந்து இந்த நெய்யில் வந்து கொட்டிட்டு, நெய் வந்து 100 கிராம் சேர்த்துருக்கோம்னால இப்படி லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு. பார்க்கும்போது ரிச்சா இருக்கு. இதுவே அதாவது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொஞ்சமா பண்ணாலும் நம்ம பண்ணும்போது அந்த என்னங்கம்மா அந்த பூசணி அதெல்லாம் தனித்தனியா தெரியுது பாருங்க கலர். இல்லாம அதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டெய்லி வந்து நம்ம வந்து இது மாதிரி மிக்சியில போட்டு அடிச்சு பால் ஊற்றி குடிச்சோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு. சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நல்லா வறுபட்டுறணும். இப்போ வந்து நான் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 2 தண்ணி, அந்த கணக்கு வச்சு 4 தண்ணி ஊற்றுறேன். 200 கிராம் ரவை போட்டிருக்கேன். 100 கிராமுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ 3 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்கறது. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் 200 கிராம் ரவை அப்படின்னாக்கா நம்ம வந்து நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் போடணும். இப்போ வந்து உங்களுக்கு கலரே மாறிடும். சூப்பராக
இந்த தண்ணி எல்லாமே வற்றிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றணும் இல்லைங்களா 100 கிராம் நெய், அது வந்து இப்படி தெளியணும். அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக நம்ம வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியை வறுத்து இப்படி மேலே போட்டுற வேண்டியதுதான். சூப்பரான என்னதுப்பா பனங்கற்கண்டு கேசரி கேசரி பார்த்தீங்கன்னா பாதாம் அல்வா மாதிரி இருக்கு. ஆமாம், சூப்பராக. ஆனால் வந்து இது கேசரி. இங்கே வந்து என்ன வச்சுருக்கீங்கம்மா? முட்டையா? இது வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். சிக்கன் பிரியாணியா? ஓகே. ஆமாம், சாப்பாடும் அடிக்க போகிறோம். பிரியாணிக்கு வந்து செட்டிநாட்டு ஸ்டைலில் பிரியாணி பண்ண போகிறோம் இல்லையா? ஆமாம். அதுக்காக இங்கே மசாலா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அப்புறம் சோம்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திர பட்டை எல்லாமே வந்து ஒரு 3 வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துருவோம் நம்ம. முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸு, இஞ்சி ஒரு பெரிய பீஸு, ஒரு 12 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 10. இந்த பச்சை மிளகாய் எப்படி கணக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 அழகுக்கு 3 பச்சை மிளகாய், அதே மாதிரி 1 அழகுக்கு 3 காஞ்ச மிளகாய். நான் வந்து 5 அழகு பண்ண போகிறேன், அதனால் 15 பீஸ் போட்டிருக்கேன். இந்த மசாலா இந்த அளவுக்கு வருந்தால் போதும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் கொட்டிட்டு கொஞ்சம் ஆறினோடனே நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலாட்டா டீம்லேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் ஹாய் சொல்லுங்கள், இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க உங்களை. சாரி மைக்கே போடல நான். யா ப்ரோ, உங்கள் நேம்? நவீன். உங்கள் நேம்? மோசஸ். உங்கள் நேம்? என்ன பண்ணுறாங்க? எல்லாருமே கேமரா கையில் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ கேமராமேனாக இருப்பாங்க. திவ்யா வந்து தெரியாத யாருமே இருக்க மாட்டீங்க. ரொம்ப நாளாகவே வந்து நம்ம கூட வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட்டிங்லேயே இருந்தோம். இப்போதான் சூப்பர். ப்ரோ தான் வந்து கோஆர்டினேட்டர் கரெக்டா? ப்ரொடியூசர், சாரி ப்ரோ. சூப்பர். ஸோ இன்றைக்கி வந்து அம்மா பண்ண போகிற மண்சட்டி மட்டன் குழம்புக்கு வந்து ப்ரோ தான் ப்ரொடியூசர். கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா ப்ரோ? கூச்ச சுபாவம். சிம்பாவை பார்த்தோம்னா ரொம்ப கூச்ச சுபாவம், பயந்து போயிட்டார் அவரு. பயம். மண்சட்டி என்னங்கம்மா? மட்டன் குழம்பா? மட்டன் குழம்புக்கு வந்து மண்சட்டி எல்லாம் ரெடியாக வச்சாச்சு. மேபி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கலாட்டாவுடைய சேனலில் வரும். இந்த குழம்பு அம்மா கேசரி பண்ணிட்டாங்க. அப்புறம் பிரியாணி வந்து இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தென் இங்கே வந்து முட்டை எல்லாமே வெந்துட்டுருக்கு. இங்கே வந்து நான் வந்து சிக்கன் 1 கிலோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி 1 கிலோ, 2 கிலோ. அப்போது நான் வந்து 1/2 கிலோ வந்து வெங்காயம் சேர்க்குறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே வறுத்து அரைச்சிட்டோம். நம்ம இந்த 2 கிலோ வெங்காயம் சேர்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களோட ஃபேன்ஸ் மீட் இருக்கு நமக்கு. அதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் ஸ்பெஷலாக சமைச்சு கொடுத்தா அவரை வந்து சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு யோசிப்ப எங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் ஜிவி பிரகாஷ் அவர்களோட பாட்டெல்லாம் கேட்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 350 கிராம் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நல்லா வதங்கிட்டோம். இதில் மஞ்சள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துடலாம். அங்கே ஒரு பரபரப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்தா ஈபியில் இருக்கவங்க ஒரு வேலை பார்த்து விட்டாங்க. பவரை கட் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால் வெயிட்டிங்கில் இருக்கோம் இப்போ நம்ம பவருக்காக. அதுக்குள்ளே அம்மா நடுவில் வந்து பிரியாணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து திவ்யா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலாட்டா வந்து குவிட் பண்ணிவிட்டு அம்மா சமையலில் ஜாயின். வேலை கொடுக்கலாம். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்க பாருங்க, ஆக்சுவலி உங்களுக்கு மட்டும் இல்ல, ஏன்னா எங்க இன்டீரியர் வந்து ஒரு சொதப்பல் பண்ணிட்டாங்க. அதனால அதுவும் எட்டி பார்த்து சமைக்கிறாங்க. இங்க வந்து இது வந்து நாட்டுக்கோழி வறுவலுக்கு. ஓகே. சாரி மறந்துட்டேன், தெரியாம எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் எடுத்துடுறேன். நீ என்னாச்சு? அது பட்டர் போடணும். ஐயோ, அவருக்கு ஸ்பெஷலா அவங்க கிட்ட ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும். வெங்காயம் வெட்ட சொல்லுங்க. அவங்க பாக்குறாங்க, டேய் காலையில 6 மணிக்கு என்ன ஷூட்டிங் வர சொல்லிட்டு வெங்காயம் வெட்டு, இதை வெட்டு, அதை வெட்டுன்ற. பட்டர் வந்து ஒரு 100 கிராம்
கிராம் போட்டிருக்கேன்ப்பா. இது நாட்டுக்கோழி வறுவலுக்கு. இங்கே வந்து நான் பட்டர் வந்து 100 கிராம் சேர்த்துருக்கேன். இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது நாட்டுக்கோழி வறுவலுக்கு. அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 20 பல்லு, இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ், பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நான் நாட்டு கோழியை வந்து மஞ்சத்தூளும் லைட்டாக உப்பும் போட்டு ஒரு 2 விசில் போட்டு வச்சுருக்கேன். குக்கரில் வேக வச்சுருக்காங்க. ஆமாம், அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால நம்ம வந்து அதில் வேக வச்சாதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கை வந்து கலாட்டா டீமுக்கு வாடகை விட்டு வச்சனால. வெங்காயம் எவ்வளோக்குமா? ஒரு 350 கிராம் வெங்காயம். ஓகே, நல்லா வந்து வதங்கணும். பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் அந்த மசாலா வந்து வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை வந்து இதில் ஊற்றிடலாம். இங்கே சிக்கன் வந்து 1.25 கிலோ. சிக்கன் வந்து கடையில் வாங்கும் போது ரமேஷ் வந்து டக்குன்னு ரெசிபியை மாற்றிட்டாப்ல. நான் வெட்டினதுக்கு அப்புறம் வந்துட்டான் சிம்பா வந்துட்டான். டேய் 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 மசாலா அரைச்சி நம்ம போட்டிருக்கேன். இப்படி அரைச்சி பண்ணும்போது இது செட்டிநாட்டு பிரியாணி. செட்டிநாட் பிரியாணி. ஆமா, நான் கேள்விப்பட்டதே இல்ல. நல்லா இருக்கும். இது நிஜமாலுமே நான் சாப்பிட்டது இல்ல. நான் செட்டிநாட் பிரியாணி இல்லப்பா, செட்டிநாட்டு என்னென்ன சொல்றான் பாருங்க. எல்லா மசாலாவும் வறுத்து கையில அரைப்பாங்க. அதுதான். இங்க வந்து புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நமக்கு காட்டின எந்த கேமராவை பார்த்து நான் தெரியல. இதுல நடுவுல ஒரு ஃபோன் வேற. நமக்கு காமிக்கிறது ஒரு ரெசிபி, ஆனா இங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறது 3 ரெசிபி. கரெக்டா? என்னென்ன பண்றீங்கம்மா? பிரியாணி, செட்டிநாட் பிரியாணி, மட்டன் சட்டி குழம்பு, மண் சட்டி மட்டன் குழம்பு, சட்டி மட்டன் குழம்பு, அப்புறம் நாட்டுக்கோழி வறுவல். இது நாட்டுக்கோழி வறுவல்மா. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. நாட்டுக்கோழி மட்டும் எப்பவுமே ஒரு விசில் போட்டுட்டு தான் சமைக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்படியே சமைச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி சமைச்சா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும். நான் வெளியே போயிடுவேன். இல்ல நீங்க இருக்கணும். கண்டிப்பா நீங்க தான் கேமராக்குள்ள இருக்கணும். ஓகே, போடுங்க. அப்பதான் உங்களுக்கு மனசுல ஆதங்கத்தை எல்லாம் இங்க நான் கொட்டணும் பாருங்க. இன்டர்வியூவா எடுக்கிறாங்க என்னுடைய ஆதங்கத்தை எல்லாம். நான் ஒரு பக்கம் வச்சா அவங்க ஒரு பக்கம் நிப்பாங்க. எவ்வளவு கொடுமைகள் பண்றாங்க தெரியுங்களா என்ன? இந்த வீடியோ எடுக்கும் போது இது நம்ம சேனல்ல வருமே, என்ன திட்டுவாங்களே. இதுல தான் சொல்லணும் நான். ஓகே, போட்டுருங்க. வேக வச்ச இதுல வந்து மஞ்சத்தூள் லைட்டா உப்பு மட்டும் போட்டு வேக வச்சிருக்கேன். இத வந்து இங்க ஊத்தி கறிக்கடையில வேற நான் சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஆனா பீஸ் நல்லா போடுங்க, ஜிவி பிரகாஷ் எனக்கு சமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கறிக்கடை தெரிஞ்சிருக்கு. இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துக்கோம். கைஸ், இந்த குழம்பு தான் வந்து அம்மா வச்சுட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ணி காமிங்கம்மா. செம்மையா கொதிக்குது பார்க்கும் போதே. கொஞ்சம் ஆயில் மட்டும் மேலே ஊற்றிடுறேன். எப்பவுமே நம்ம பிரியாணிக்கு வந்து 1க்கு 1.5 தான் தண்ணி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும். அதனால் அடுத்து இப்போ நம்ம கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றுனீங்கம்மா? 1க்கு 1.5 ஆயில் டம்ளர் 9 டம்ளர் தண்ணி. 2 ஸ்பூன் நெய் மட்டும் மேலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி. சூப்பர். மூடி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கும். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இல்லை, ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோ சார். ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? வெளி மக்கள்லாம் வந்திருக்காங்க, எப்பயும் அசிங்கப்படுத்துகிற மாதிரியே படுத்துறீங்க. ஓகே, அவ்வளோதாங்களாம்மா? முதல்ல நாமளாவே இருக்கணும். அடடா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வறுவல், அதாவது ட்ரை ஆகாம இந்த மாதிரி ஒரு தொக்கு மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால இது மேலே வந்து கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், ரெடியில். அவ்வளோதான், ரெடி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அவருக்காக ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து அர்ஜென்ட்டாக கிளம்புறோம். ஏன்னா அவர் அங்கே வந்துட்டாருங்களா. ஸோ கடகடன்னு கிளம்பி நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம் ப்ரோ? பார்க்கு. அங்கே தான் போகிறோம். ப்ரோ வந்து இப்போ இங்கே வந்து மட்டன் குழம்பு அண்ட் வந்து ரைத்தா, அப்புறம் வந்து முட்டை, அப்புறம் வந்து சிக்கன் நாட்டுக்கோழி வறுவல், இங்கே வந்து பிரியாணி பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் சாப்பாடு அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை எடுத்துகிட்டு எல்லா மொத்த டீமோட கிளம்பி ஜிவி பிரகாஷ் ப்ரோ வந்து பார்க்க வந்து போயிட்டுருக்கோம். வந்துட்டாருங்களா ப்ரோ? அவர் வந்துட்டாருங்களா? நாங்கள் தான் டிலே இன்னைக்கு. ஸோ காய்ஸ், நாங்கள் வந்துட்டோம்.
ஸோ ஜிபி ப்ரோ, ஸோ ஜிபி பிரகாஷ் ப்ரோ கௌரி அவங்க தான் இருக்காங்க. ஸோ வந்து அடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியோடைய இன்டர்வியூ அதுதான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கூப்பிட்ட உடனே நம்ம போக வேண்டியதுதான். கையிலே ஆகாசம் கொண்டு வந்த பாசம் கடமே போனாலும் வாழ்ந்திடு ராசா. ரெண்டு வரி கேட்கும் போதே எனக்கு எப்பவுமே கண்ணில் தண்ணி வந்துடும். So sweet. எங்களுக்கு ஜீவிக்காக வந்து ஹாப்பியா நீங்க? ரொம்ப சூப்பர். இதெல்லாம் சென்னையில ஆர்டர் பண்ணுறாங்க, அவங்களே சமைச்சாங்க. ஷூட் பண்ணிட்டு ஸோ அம்மா அங்கே செஞ்சு ஸோ அகைன் வந்து நிறைய நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ கலாட்டா டீம் வந்து பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி இப்போ இருக்கு ஃபுட்? ஸோ நம்ம என்னென்ன பண்ணோம் நீங்களே பார்த்தீங்க. மட்டன், சிக்கன், பிரியாணி, அது வந்து இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸ்பூன் தான் பத்தலை ப்ரோ.